நான் சின்ன பையனாக இருக்கிற போது 5 வயசு 6 வயசு இருக்கிற போது ஏறத்தாழ ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 காசை கொடுத்து எங்கள் அம்மா புளி வாங்கிட்டு வான்னு சொன்னால் பலசர கடைக்காரர் அண்ணாச்சிட்ட போய் அண்ணாச்சி 50 பைசா புளி கொடுங்க அப்படின்னு கேட்டா இவ்வளவு புளி கொடுப்பார். இன்னைக்கு என் பேர புள்ளட்ட 5 ரூபா கொடுத்து புளி வாங்கிட்டு வான்னு சொன்னா அவன் ஓடி போயிட்டு கடையிலேருந்து வரையில ஓடி வர்றான். எங்கடா 5 ரூபாய்க்கு வாங்கின புளி அப்படின்னா, தாத்தா 5 ரூபா கொடுத்தனா அண்ணாச்சிட்ட புளி கேட்டனா நாக்க நீட்டுனாரு, தடவி விட்டுட்டாருங்க. இப்படி விலைவாசி ஏறி கிடக்கிற போது, சாராயம் தெருவெல்லாம் விற்கப்படுகிற போது, கல்வி காசு உள்ளவனுக்குத்தான் கிடைக்கும் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்ட போது, கல்வி உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய கல்விதான் மனிதனுக்கு கண்ணாக இருக்க வேணும். அந்த கண்ணுக்கே காசு கொடுக்க வேண்டிய நிலை வந்த பிறகு, மனிதனை மனிதன் ஏமாற்ற தொடங்கிய பிறகு, மனிதனை மனிதன் சாப்பிட தொடங்கிய பிறகு வாழ்க்கை போராட்டம் தான். அதனால் வாழ்க்கையை விட்டுவிட முடியுமா? அருமை பெரியோர்களே, கார்கிலிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அங்கே போராடி கொண்டிருந்த போர் வீரன் அந்த போராட்ட ஓய்வு நேரத்திலே அவனோட மனைவியிடம் இருந்தோ அவனோட குழந்தையிடம் இருந்தோ ஒரு போன் வந்ததுன்னா அந்த போராடி கொண்டிருக்கிற இளைஞன் கூட அந்த மனைவியுடைய பேச்சை கேட்கிற போது கவனமா இருங்க, பத்திரமா இருங்க, கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்ற போது போராடி கொண்டிருக்கிறவனுக்கு கூட மனதுக்குள்ளே எனக்கென்று என் மனைவி இருக்கிறாள், எனக்கென்று என் பிள்ளை இருக்கிறது என்கிற ஒரு மனநிறைவு வருகிறது அல்லவா? அதில் போராட்டம் என்று வாழ்க்கையை எதிர்மறையாக பார்க்காதீர்கள். கடல் என்று சொன்னால் அதிலே சூறாவளி இருக்கும், சுறாமீன் இருக்கும். ஆனால் மிக திறமை வாய்ந்த ஒரு மாலுமிக்கு சூறாவளியும் சுறாமீனும் நண்பர்களே ஒழிய எதிரிகள் அல்ல. ஆக வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை பூந்தோட்டம். அந்நிய தேசத்துக்கு இந்த பொண்ணு பிரமாதமா சப்போர்ட் பண்ணி பேசிச்சு. அங்க போனா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி சுத்தம் இருக்கு, சுகாதாரம் இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா அந்த பேப்பரை அல்லது அந்த குடிச்ச கப்பை சுத்தி பார்க்குறான், எங்கேயாவது குப்பை தொட்டி இருக்கான்னு. அந்நிய தேசத்துல குப்பை தொட்டி பக்கத்துல இல்லைன்னா அவனுடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நடந்து போய் எங்க குப்பை தொட்டி இருக்கிறதோ அந்த இடத்துல போட்டு போறான். சுத்தம் சுகாதாரம் எல்லாம் அங்க இருக்குது, அந்நிய தேசத்துல இருக்கு. கை நிறைய சம்பளம் கிடைக்கிறது, எல்லாம் உண்மை. ஆனா அங்க மன நிறைவு இருக்கா? அங்க மன நிறைவு இருந்தா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நாட்டுக்கு ஓடி வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா? அந்த ஆசைப்படுற பிள்ளையாண்டன்ட்ட நீங்க அவன் மனசை விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, இன்னும் 1 வாரத்தில் நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம சித்தப்பாவை பார்க்கலாம், நம்ம மாமாவை பார்க்கலாம். அப்போ என்ன புரியுறது அப்படின்னா, அந்நிய தேசத்தில் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞனும் இளம்பெண்ணும் 2 வருடத்துக்கு ஒரு தடவையாவது இங்கே வரணும், சொந்தக்காரங்களை பார்க்கணும், தாய்நாட்டை பார்க்கணும். இன்னும் கூட அங்கே தீபாவளி கொண்டாடுறான், அங்கே பொங்கல் கொண்டாடுறான். அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் எப்படி கொண்டாடுறான்? நம்ம வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு கொண்டாடுறான். அருமை பெரியோர்களே, எந்த அந்நிய தேசமாக இருந்தாலும் அங்கே குடி உரிமை வாங்கலாம். அமெரிக்காவில் அமெரிக்க குடி உரிமை வாங்கலாமே ஒழிய எவனும் அமெரிக்காவின் குடிமகனாக ஆகிவிட முடியாது. அது கூட அமெரிக்காவில் ஏன் கிரீன் கார்டு கொடுக்குறான் தெரியுமா? இந்தியாவினுடைய மூளை அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது என்பதனால் தான் அங்கே கிரீன் கார்டு கொடுக்குறான். அதனால் அந்நிய தேசத்தில் சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். வசதிகள் இருக்கிறதுன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கு மன நிறைவு இருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு என் மனம் கூசுகிறது.